கமெண்ட்ஸ்க்கான ஒரு ரிப்ளை பார்த்துடலாமா? கமெண்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பார்த்துடலாமே. எப்படிதான் கட்டிங் போட்டாலும் இந்த ஆம்கோல்ல வந்து சுருக்கம் வந்துகிட்டே இருக்கு, அதுக்கு என்னதான் தீர்வு? ஆமா, நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம கட்டிங் போடுறோம். நான் சொல்லி கொடுத்தேன் அதே கட்டிங்கை ஃபாலோ பண்ணி தான் நிறைய பேர் கட்டிங் போடுறீங்க. ஆனாலும் இந்த கைக்கு கீழே வந்து சுருக்கம் இருக்கு. அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுருக்கம் இருக்கு. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து சூப்பரான சொல்யூஷன் இன்னைக்கு பார்க்கலாம். சரியா? நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் அளவு தான் அப்படியே நம்ம கட்டிங் போட்டு கொடுத்துருப்போம். பட் நீங்க கஸ்டமர் கிட்ட வாங்கும் பொழுது அந்த அளவு ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு ஃபிட்டிங் ஆனதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சில கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருவாங்க, ஆனா அது ஃபிட்டிங் இருக்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது, நம்ம கண்ணால பாத்துருக்க மாட்டோம். சரியா? ஸோ அதனால ஒருவேளை கஸ்டமரே வந்து உங்ககிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ்ல வந்து கைக்கு கீழே கொஞ்சம் சுருக்கம் இருக்குன்னு சொல்றாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த உயரத்தை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் ஸ்லீவ் அப்படின்னா நமக்கு ஸ்லீவுக்கு வந்து கீழே மடிச்சடிக்கிறதுக்கு நம்ம இங்கே விட்டுட்டோம். இது வித்தவுட் லைனிங் ப்ளவுஸ் தான். ஸோ அதனால ஸ்லீவுக்கு மடிச்சடிக்கிறதுக்கு இங்கே விட்டுட்டோம். ஸ்லீவோட லென்த் இங்கே மார்க் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா இங்கே கேர்வ் இருக்குது, அந்த கேர்வ் வச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம், இப்படியே மார்க் பண்ணி சைடில் நமக்கு ஸ்டிச்சஸ்க்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மார்க் பண்ணிடுவோம். சரியா? ஆனால் இந்த மெஷர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு நேராக இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நேராக இது எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரியா? ஸோ இது வந்து கேர்வ் வந்து முடிகிற இடம், இது வந்து ஸ்லீவோட லென்த்து. சரியா? இந்த லென்த்தை தான் நம்ம கேப் லென்த் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த கேப்போட லென்த் பார்த்தீங்கன்னா 14, அதாவது 14 இன்ச்சுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆமோல் ரவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த சுற்றளவு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமே செக் பண்ணி பாருங்க. இந்த வளைவு வந்து இந்த சுற்றளவு வந்து 14 இன்ச்சுக்கு கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஹேப்போட ஹைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 இன்ச்சு கொடுத்தால் போதும். அப்போ தான் உங்களுக்கு இந்த இடத்துல துணி குறைவாவோ அதிகமாகவோ இருக்காது. இதுவே 14 இன்ச்சுக்கு மேலே போகும்போது 3.5 இன்ச்சு வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். சரியா? ஸோ இப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தான் இந்த இடத்துல நமக்கு சுருக்கம் எதுவுமே இருக்காது ப்ளவுஸ் போடும்போது. சரியா? ஸோ இந்த இடத்துல ஓகேவா? இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கஸ்டமர் வந்து எதுவுமே கரெக்ஷன் சொல்லலை, நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்த அளவு ப்ளவுஸ் தான் எதுவுமே சொல்லலை. ஸோ அதனால் அப்படியே நான் வச்சு என்ன பண்ணுறேன், ஸ்லீவோட மெஷர்மெண்ட் வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். சரியா? டவுட் வந்து கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அவங்களோட சைஸ் பொறுத்து நம்ம கண்டிப்பாக அந்த கர்வோட அந்த கேப்போட ஹைட் வந்து நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். சரியா? ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட ஆன்லைன் கிளாஸ்லேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. 3 month கோர்ஸுக்கு 1000 rupees தான் சார்ஜ் பண்ணுறோம். உங்களுக்கு டீட்டெயில் வேணா நம்பர் கொடுக்க கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.